முள்ளிவாய்க்காலில் உயிரிழந்த உறவுகளுக்கு நந்திக்கடலில் அஞ்சலி. முள்ளிவாய்க்கால் பேரவலத்தின் 15ஆம் ஆண்டு நினைவாக இன்று அதிகாலை நந்திக்கடலில் மலர் தூவி ஈகை சுடரேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது. அந்த வகையில் முள்ளிவாய்க்காலில் உயிரிழந்த உறவுகளுக்கு முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் துரைராசா ரவிகரன் இன்று நந்திக்கடலில் மலர் தூவி சுடரேற்றி உணர்வுபூர்வமாக அஞ்சலி செலுத்தினார். குறித்த அஞ்சலியின் பின்னர் அவர் கருத்து தெரிவிக்கையில், எங்கள் பெருமைமிகு வரலாற்றின் சோகமான இறுதிக் காட்சிகளின் மௌனமான சாட்சியே இந்த நந்திக்கடல். ஏராளமான எங்கள் உறவுகளின் கண்ணீரும் செந்நீரும் கலந்துள்ள இந்த கடல் எண்ணெயை வணங்கி உயிர்நீத்த எங்கள் உறவுகளுக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தியதாக அவர் தெரிவித்தார். மேலும் இந்த அஞ்சலி நிகழ்வுகளில் முன்னாள் கரைத்துறைப்பற்று பிரதேச சபை உறுப்பினர் இ ஜெகதீசன், சமூக செயற்பாட்டாளர் பீட்டர் இளஞ்செழியன் ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மே 18 இன அழிப்பு நினைவு நாளில் ஒன்றிணையுமாறு தமிழ் மக்களுக்கு விடுக்கப்பட்ட அழைப்பு. மே 18 இன அழிப்பு நினைவு நாளில் அனைத்து தமிழ் உறவுகளையும் உணர்வுபூர்வமாக ஒன்றிணையுமாறு தமிழ் சிவில் சமூகங்களின் கூட்டிணைவு அழைப்பு விடுத்துள்ளது. அறிக்கையொன்றை வெளியிட்டதன் மூலம் குறித்த விடயம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி குறித்த அறிக்கையில் மே 18 இன அழிப்பு நினைவு நாளில் அனைத்து தமிழ் உறவுகளையும் உணர்வுபூர்வமாக ஒன்றிணையுமாறு அழைக்கிறோம். எல்லா நினைவேந்தல்களும் தமிழ் மக்களை ஒரு உணர்ச்சி புள்ளியில் குவிக்கின்றன. அவை தாயகத்தில் மட்டுமல்ல, உலக பரப்பெங்கும் தமிழ் மக்களை ஒரு உணர்ச்சி புள்ளியில் குவிக்கின்றன. வடக்கு கிழக்காய் சட்ட ரீதியாக பிரிக்கப்பட்டிருக்கும் தமிழ் தாயகத்தை அவை உணர்வுபூர்வமாக பிணைக்க வல்லன. அதனால்தான் கிழக்கில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி காய்ச்சுவதற்கு பரிமாறுவதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது. குறிப்பாக கடந்த ஆண்டிலிருந்து கிழக்கில் நினைவேந்தலுக்கு எதிராக நெருக்கடிகள் அதிகரித்து வருவது தற்செயலானதல்ல. வடக்கும் கிழக்கும் உணர்வுபூர்வமாக இணைவதே. தமிழர்களின் தாயகம் ஓர் உணர்ச்சி புள்ளியில் ஒன்றிணைவதை தடுக்க விரும்பும் சக்திகள் கிழக்கில் நினைவேந்தலை தடுக்கின்றன. இந்த அடிப்படையில் திருகோணமலை சம்பூரில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி காய்ச்சிய குற்றச்சாட்டில் சட்ட நடவடிக்கைகளுக்கு உள்ளாக்கிய எமது உறவுகளோடு தமிழ் சிவில் சமூகங்களின் கூட்டிணைவு தன் தோழமையை உறுதிப்படுத்துகிறது. அவர்களுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை கண்டிக்கிறது. அதிபர் தற்போது முனைப்பு காட்டும் உண்மை மற்றும் நல்லிணக்க நடவடிக்கைகளை ஏன் நம்ப முடியாது என்பதற்கு மேற்படி கைது நடவடிக்கைகள் போதிய சான்றுகளாகும். நினைவேந்தலை ஆகக்கூடிய மட்டும் பரவலாக்குவதுதான் இத்தருணத்தில் தமிழ் மக்கள் செய்ய வேண்டியது. கிழக்கில் ஒரு ஊரில் முள்ளிவாய்க்கால் கஞ்சியை தடுத்தால் ஏனைய எல்லா ஊர்களிலும் அதனை பரவலாக்க வேண்டும். வரும் 18ஆம் தேதி நமது சிவில் சமூக கூட்டிணைவில் வரும் அனைத்து சிவில் சமூகங்களும் தத்தமது எல்லைகளுக்கு உட்பட்டு தத்தமது பிரதேசங்களில் நினைவேந்தலை அனுஷ்டிக்குமாறு, நினைவேந்தும் நடவடிக்கைகளுக்கு முழு ஆதரவையும் கொடுக்குமாறு வேண்டுகிறோம். மே 18 தமிழ் மக்களை ஓர் உணர்ச்சி புள்ளியில் இணைக்கிறது. அது தமிழ் மக்களின் தேச திரட்சியை உணர்வுபூர்வமாக பாதுகாக்கிறது. அவ்வாறு தமிழ் மக்களின் தேச திரட்சியை உணர்வுபூர்வமாகவும் அறிவுபூர்வமாகவும் உறுதிப்படுத்தும் விதத்தில் வரும் அதிபர் தேர்தலில் ஒரு தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை எமது சிவில் சமூகங்களின் கூட்டிணைவு முன்வைக்கிறது. முள்ளிவாய்க்காலில் உணர்வுபூர்வமாக திரளும் தமிழர்கள் அல்லது முள்ளிவாய்க்காலை நோக்கி உணர்வுபூர்வமாக பிணைக்கப்பட்டிருக்கும் தமிழர்கள் அதேபோல வரும் அதிபர் தேர்தலிலும் உணர்வுபூர்வமாகவும் அறிவுபூர்வமாகவும் ஒரு தமிழ் பொது வேட்பாளரை ஆதரித்து தமிழ் மக்களின் தேசிய திரட்சியை பாதுகாக்க வேண்டும் என்று சிவில் சங்கங்களின் கூட்டிணைவு அழைப்பு விடுகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மிருசுவில் படுகொலை கோட்டபாயவிற்கு நீதிமன்ற அழைப்பாணை. யாழ் மிருசுவில் பிரதேசத்தில் 5 வயது குழந்தை உட்பட 8 தமிழ் அகதிகள் படுகொலை செய்யப்பட்டமை தொடர்பில் கொழும்பு மேல் நீதிமன்றினால் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள ராணுவ சார்ஜன்ட் சுனில் ரத்நாயக்கவிற்கு அதிபராக இருந்தபோது பொது மன்னிப்பு வழங்கியதற்காக முன்னாள் அதிபர் கோட்டபாய ராஜபக்சவிற்கு நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குறித்த உத்தரவானது நேற்றைய தினம் விடுக்கப்பட்டுள்ளது. 2000ஆம் ஆண்டு இடம்பெற்ற இந்த படுகொலை தொடர்பில் சிறை தண்டனை அனுபவித்து வந்த ராணுவ சார்ஜன்ட் சுனில் ரத்நாயக்கவுக்கு முன்னாள் அதிபர் கோட்டபாய ராஜபக்ச மன்னிப்பு வழங்கி விடுதலை செய்ததை எதிர்த்து மாற்றுக் கொள்கை மையத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் பாக்கிய சோதி சரவணமுத்து தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மனுவுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த மனு உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் யசந்த கோதாகொட மற்றும் அச்சல வெங்கப்புலி ஆகியோர் அடங்கிய நீதியரசர்கள் குழாம் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. இதன்படி மாற்றுக் கொள்கை மையத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் கலாநிதி பாக்கிய சோதி சரவணமுத்து தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மனுவில் முன்னாள் அதிபர் கோட்டபாய ராஜபக்ச, ராணுவ சார்ஜன்ட் சுனில் ரத்நாயக்க மற்றும் சட்டமா அதிபர் ஆகியோர் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளனர். கலைக்கப்பட உள்ள நாடாளுமன்றம் உறுதியாக கூறும் எம்பி.
இலங்கையில் அதிபர் தேர்தல் நடைபெறுவதற்கு முன்னர் நாடாளுமன்றம் நிச்சயம் கலைக்கப்படும் என சுதந்திர மக்கள் கூட்டணியின் பிரதிநிதியும் நாடாளுமன்ற உறுப்பினருமான டிலான் பெரேரா தெரிவித்துள்ளார். அதிபர் ரணில் விக்ரமசிங்கவால் குறித்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன்படி அதிபர் தேர்தலுக்கு முன்னதாக நாடாளுமன்ற தேர்தலை நடத்த அவர் நடவடிக்கை எடுப்பார் என டிலான் பெரேரா தெரிவித்துள்ளார். இலங்கையில் முதலில் நாடாளுமன்ற தேர்தலை நடத்துவதன் மூலம் நாடாளுமன்றத்தை கலைக்க ரணில் விக்ரமசிங்க திட்டமிட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளை அடிப்படையாக கொண்டு அதிபர் தேர்தலை நடத்த ரணில் விக்ரமசிங்க முயற்சிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன் மூலம் மீண்டும் ஸ்ரீலங்காவின் அதிபராக ரணில் விக்ரமசிங்கவால் பதவியேற்க முடியும் என டிலான் பெரேரா தெரிவித்துள்ளார். சட்டவிரோதமாக நாட்டிற்குள் கடத்தப்பட்ட கோடிக்கணக்கில் பெறுமதியான போதைப் பொருட்கள். வெளிநாட்டில் இருந்து இலங்கைக்கு அஞ்சல் மூலம் அனுப்பப்பட்ட சுமார் 10 கோடி ரூபாய் பெறுமதியான போதைப் பொருட்களை சுங்க திணைக்களத்தினர் மீட்டுள்ளனர். குறித்த சம்பவமானது நேற்று இடம்பெற்றுள்ளது. சீதுவை பகுதியில் உள்ள களஞ்சிய சாலை ஒன்றிலிருந்தே இந்த போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன. லத்தீன் அமெரிக்காவின் குவாட்மாலா மாநிலத்திலிருந்து பொலனறுவை சந்திரபுர பிரதேசத்தைச் சேர்ந்த 25 வயதுடைய விவசாயி ஒருவரின் பெயருக்கு இந்த போதைப் பொருட்கள் அடங்கிய பொதி அனுப்பப்பட்டுள்ளது. குறித்த பொதியிலிருந்து 3 கிலோகிராமிற்கு அதிக நிறையுடைய ஐஸ் மற்றும் மெதம்பெட்மைன் ஆகிய போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் இந்த பொதியினை பெற்றுக்கொள்ள வந்த இளைஞனை மேலதிக விசாரணைகளுக்காக கட்டுநாயக்க விமான நிலைய காவல்துறை போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவின் அதிகாரிகளிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிட்டார். எல்லை மீறும் குற்றப்புலனாய்வு பிரிவினர் சமூக செயற்பாட்டாளர் சீற்றம். குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு எதிராக எதிர்வரும் திங்கட்கிழமை மனித உரிமை ஆணைக்குழுவில் முறைப்பாடு ஒன்றை மேற்கொள்ளவுள்ளதாக காளிமுகத்திடல் ஆர்ப்பாட்டக்காரர்களால் ஆரம்பிக்கப்பட்ட மக்கள் பேரவை எனும் அமைப்பின் உறுப்பினர் ராஜ்குமார் ராஜீவ்காந்த் தெரிவித்துள்ளார். விசாரணைகளை மேற்கொள்வதற்காக எந்தவொரு முன் அனுமதியுமின்றி குற்றப்புலனாய்வு பிரிவினர் நேற்று திருகோணமலையில் உள்ள தனது தாயின் வீட்டிற்கு சென்றுள்ளதை ஏற்றுக்கொள்ள முடியாதென அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நடவடிக்கைக்கு எதிராக தான் குறித்த முறைப்பாட்டை மேற்கொள்ளவுள்ளதாக அவர் தனது உத்தியோகபூர்வ முகநூல் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். அந்த குறிப்பில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது: குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் இன்று 3வது தடவையாகவும் திருகோணமலையில் உள்ள எனது தாயின் வீட்டிற்கு சென்று விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். கொழும்பில் எனக்கு விடுக்கப்படும் அச்சுறுத்தல்களை என்னால் கடந்து செல்ல முடியும். எனினும் தாயின் வீட்டிற்கு முன் அறிவித்தலின்றி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் செல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. குற்றப்புலனாய்வு பிரிவினர் தன்னை பற்றிய முழுமையான விவரங்களை அறிந்து கொண்ட போதிலும் தொடர்ச்சியாக குடும்பத்தாருக்கு தொந்தரவு செய்வதை அனுமதிக்க முடியாது. ஏற்கனவே கடந்த வருடம் நள்ளிரவு 12 மணிக்கு திருகோணமலை வீட்டிற்கு சென்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் விசாரணைகளை மேற்கொண்டிருந்தனர். இந்த பின்னணியில் எந்தவொரு அனுமதியுமின்றி தொடர்ச்சியாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் மோசமான அத்துமீறல் மற்றும் மனித உரிமை மீறல்களில் ஈடுபடுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரின் இந்த நடவடிக்கையை நான் எதிர்க்கிறேன். இதற்கு எதிராக மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாட்டை மேற்கொள்ளவுள்ளேன் என அவர் தெரிவித்துள்ளார். சாதாரணதர பரீட்சையில் பிரச்சினைகளுக்கு முகம் கொடுத்த மாணவர்களுக்கு நீதி. இந்த வருடம் சாதாரணதர பரீட்சையில் பிரச்சினைகளுக்கு முகம் கொடுத்த மாணவர்களுக்கு நீதியை நிலைநாட்ட நடவடிக்கை எடுக்க உள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். நடந்து முடிந்த சாதாரணதர பரீட்சையில் முறைகேடுகள் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். இதன்படி சாதாரணதர பரீட்சையின் முறைகேடுகள் குறித்து கடந்த சில நாட்களாக கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படும் விசாரணைகள் தொடர்பில் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவிற்கு அழைக்கப்பட்டார். மேலும் இந்த முறைப்பாடுகள் மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் சுமார் 3 மணித்தியாலங்கள் ஆராயப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை சம்பந்தப்பட்ட பரீட்சை மண்டபங்களில் கடமையாற்றிய அதிகாரிகள் தொடர்பிலும் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக தெரிவித்த பரீட்சை ஆணையாளர் நாயகம் மினுவாங்குடையில் பரீட்சைக்கு தோற்றிய 14 பிள்ளைகளுக்கு புவியியல் வினாத்தாளின் சில பகுதிகளை உரிய அதிகாரிகள் வழங்காதது 100% தவறு என்றும் குறிப்பிட்டுள்ளார். சிரேஷ்ட பிரஜைகளுக்கு நற்செய்தி, அதிகரிக்கப்படவிருக்கும் வட்டி வீதங்கள். சிரேஷ்ட பிரஜைகளின் கணக்குகளுக்கான வட்டி அதிகரிப்பு தொடர்பான விசாரணை குழுவின் அறிக்கை அடுத்த வாரம் அதிபர் ரணில் விக்ரமசிங்கவிடம் சமர்ப்பிக்கப்படும் என நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாபட்டிய தெரிவித்துள்ளார். சிரேஷ்ட பிரஜைகளின் கணக்குகளுக்கான வட்டி வீதத்தை அதிகரிப்பது தொடர்பான அறிக்கையை தயாரிப்பதற்காக நியமிக்கப்பட்ட குழு நிதியமைச்சில் கூடிய போதே ராஜாங்க அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். தற்போதைய பொருளாதார நிலைமைக்கேற்ப வட்டி விகிதத்தை எவ்வளவு உயர்த்துவது என்பதை ஆராய்ந்து அதற்கேற்ப செயற்பட முடியும் என
அமைச்சர் அங்கு குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு சொந்தமான சுமார் 11 லட்சம் கணக்குகள் உள்ளதாகவும் அவற்றை முறைப்படுத்த வேண்டியதன் அவசியம் தொடர்பிலும் கலந்தாலோசிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ஒரே நபர் பல வங்கிக் கணக்குகளை பராமரித்து வருவது, அந்த கணக்குகளில் பிற தரப்பினரின் பணத்தை வைப்பிலிடுவது போன்றவை தொடர்பில் இங்கு விவாதிக்கப்பட்டது. வலிந்து காணாமலாக்கப்பட்ட ஈழத்தமிழர்கள் இலங்கை அரசிடம் ஐநா விடுத்துள்ள கோரிக்கை. இலங்கையில் இடம்பெற்ற யுத்தத்தின் போது வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் அர்த்தபூர்வமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என ஐக்கிய நாடுகள் மனித உரிமை அலுவலகம் கோரிக்கையொன்றை முன்வைத்துள்ளது. குறித்த விடயத்தை ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் அலுவலகம் நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக குறித்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கையில், இந்த நடவடிக்கைகளுடன் தொடர்புடையவர்கள் அனைவரும் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு பொறுப்பு கூறலுக்கு உட்படுத்த வேண்டும். இலங்கையில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட பல்லாயிரக்கணக்கானவர்கள் எங்கு இருக்கிறார்கள் அல்லது அவர்களுக்கு என்ன நடந்தது என்பது தொடர்பான உண்மை வெளிப்படுத்தப்பட வேண்டும். இவ்வாறாக காணாமல் ஆக்கப்பட்ட நடவடிக்கையுடன் ஸ்ரீலங்கா பாதுகாப்பு படையினர் தொடர்பு பட்டிருப்பதை ஒப்புக்கொள்ளவும் பகிரங்க மன்னிப்பு கோரவும் ஸ்ரீலங்கா அரசாங்கம் முன்வர வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இலங்கையில் இடம்பெற்ற போரில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் ஒருபோதும் மறக்கப்படக்கூடாது என்பதை இந்த அறிக்கை மீண்டும் நினைவுபடுத்துவதாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் தெரிவித்துள்ளார். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களுக்கு அவர்களுக்கு என்ன நடந்தது என்பது குறித்த உண்மையை அறிந்து கொள்ள முழு உரிமையும் உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பான முழு விசாரணைகளும் சரிவர முன்னெடுக்கப்பட வேண்டும் எனவும் இது ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் பொறுப்பெனவும் ஆணையாளர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் 2 இலங்கையர்கள் கைது, மில்லியன் பெறுமதியான பொருட்கள் மீட்பு. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் 2 இலங்கையர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. துபாயில் இருந்து இலங்கைக்கு சட்டவிரோதமான முறையில் பொருட்களை கொண்டு வந்தவர்களே இன்று இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். ஒரு தொகை கையடக்க தொலைபேசி மற்றும் பென்டிரைவுகளை வரி செலுத்தாமல் கொண்டு வந்தமை விசாரணை மூலம் தெரிய வந்துள்ளது. 2 சந்தேக நபர்களும் 1083 கையடக்க தொலைபேசிகள் மற்றும் 200 USB பென்டிரைவுகளை விமான நிலையம் மூலம் நாட்டிற்கு கொண்டுவர முயற்சித்துள்ளனர். இதையடுத்து குறித்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. மேலும் சந்தேக நபர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட பொருட்களின் பெறுமதி சுமார் 50 மில்லியன் ரூபாய் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். தொடர்பில் வெளியான தகவல்: தமிழ் மற்றும் ஆங்கில மொழி மூலங்களில் கற்பிப்பதற்காக மாகாண பாடசாலைகளில் சுமார் 700 ஆசிரியர் வெற்றிடங்கள் காணப்படுவதாக மேல் மாகாண சபையின் பிரதமர் செயலாளர் தாமிக விஜயசிங்க தெரிவித்துள்ளார். இதனால் அந்த மொழி மூலங்களில் கல்வி கற்கும் மாணவர்கள் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் போதிய தகுதி வாய்ந்த பட்டதாரிகள் இல்லாததால் வெற்றிடங்களுக்கு ஆட்சேர்ப்பு செய்வதில் சிக்கல் உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன்படி குறித்த வெற்றிடங்களை எவ்வாறு நிரப்புவது தொடர்பில் கல்வி அமைச்சிடம் அறிவுறுத்தல்களை மாகாண சபை கோரியுள்ளது. இந்நிலையில் மாகாணத்தில் உள்ள ஏனைய ஆசிரியர் வெற்றிடங்களுக்கு அண்மையில் 2800க்கும் அதிகமானோர் ஆட்சேர்ப்பு செய்யப்பட்டனர்.